ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் விலாக், குக்கிங் இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டு இருந்தது. இனிமேல் அதோடு சேர்த்து ஆரி டியூட்டோரியல் வரப்போகுது. ஸோ ஆரினா என்னன்னே தெரியாதவங்க அண்ட் ஓரளவு ஆரி தெரிஞ்சவங்க கம்ப்ளீட் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் வரையிலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணும், சின்ன சின்ன மோட்டிஃப்லேருந்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் இருந்தே ஈஸியாக நம்ம யூடியூப் சேனலை வச்சு ஆரி கற்றுட்டு ஒரு பிஸ்னஸ் அளவுக்கு கொண்டு போகலாம். அதில் எம்ப்ராய்டரினா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்லேருந்து கம்ப்ளீட் வரலும் சின்ன சின்ன டிப்ஸ் கொண்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எம்ப்ராய்டரி அப்படின்னா 2 டைப் இருக்குது. அதில் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து ஒரு பார்ட்டு தான் ஆரி எம்ப்ராய்டரி. மிஷின் எம்ப்ராய்டரி வந்து நம்ம ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துருப்போம். நிறைய டிசைன்ஸ் வந்து மிஷின் வச்சே போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒன்லி த்ரெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, டிசைன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, எம்போசிங்காக தெரியறதுக்கு தான் ஸ்டோன்ஸ், பீட்ஸ், ஜர்தோசி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம மிஷின் வச்சு போட முடியாது. ஹேண்ட் மூலமாக தான் போட முடியும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நீடில். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி த்ரெட்டு வச்சு மிஷின் மூலமாக போடக்கூடியது. ஸோ மிஷின் மூலமாக போடக்கூடியதில் நம்ம எந்த ஒரு ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது எதுக்கு ஆரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடில். அந்த நீடில் வந்து அதோட டிப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். அது வந்து ஹூக் மாதிரி இருக்கும், கொக்கி மாதிரி. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். இதை வந்து நம்ம 2 ஹேண்டுமே யூஸ் பண்ணி போடுவோம். மேலே ஒரு கை நீடில் பிடிச்சி, அதுக்கப்புறம் இன்னொரு கை வந்து கிளாத்துக்கு அடியில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வச்சு போடுவோம். இதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத டுட்டோரியலில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ ஆரினா என்ன அப்படிங்கிறத, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட பேசிக் என்னன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம நார்மலாக பீட் அண்டு ஸ்டோன் வச்சு போடுறதுக்கே பேசிக் வந்து 1200லேருந்து 2000 ஸ்டார்டிங்லேருந்து அட்வான்ஸ்டு கம்ப்ளீட் ஜர்தோசி ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா 25,000 வரலுமே நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதில் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுட்டு நம்மளுக்கு க்ரியேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நிறைய டிசைன் நம்ம யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷன், வெட்டிங், என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த ஆரி ஒர்க்கை வந்து அதிகம் மக்கள் வந்து விரும்பினாங்க. ஆனால் இப்போ வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கூட சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் ரொம்பவே ஆரி ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க. ஸோ இதை நம்ம கற்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. லேடிஸ் வந்து எனக்கு வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது, வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆரி பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டும், ஹார்ட் ஒர்க்கு அண்ட் டைம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கொண்டு போகலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஆரி நீடில் பாருங்கள். இதுக்கு பீடுக்கு, ஜர்தோசிக்கு, அதுக்கப்புறம் த்ரெட்டுக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் மெட்டீரியல் சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் கிளியராக புரியும். இது வந்து சுகர் பீடு சொல்லுவோம். சுகர் பீடு வச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம சுகர் பீடு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டியூட்டோரியல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டைமிங் ஒன்றும் தேவைப்படாது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உங்களுக்கு ஈகர் இருந்தது அப்படின்னா 1 மந்த்லேருந்து 2 மந்த்துக்குள்ளே ரொம்பவே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு ஹோல்சேல் கடையில் போய் கேட்டோம்னாவே ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா 4 to 5 ப்ளவுஸுக்கு தாராளமாக போடலாம். ஸோ நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுமே ரொம்ப கம்மி தான். நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நம்ம இதை வாங்குறதுக்கு.
ஸோ நம்ம டியூட்டோரியல் போடும்பொழுது நான் ஒவ்வொரு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் பேசிக்லேருந்து கம்ப்ளீட் வரலும் எல்லா ஸ்டிச்சஸும் கற்றுக்கிட்டு எப்படி ஃபுல் ப்ளவுஸில் நம்ம ட்ரேசிங் எடுத்து ஒர்க் பண்ணணும், இல்லை நெட்டில் பார்க்குற ஒரு டிசைனை வந்து ப்ளவுஸுக்கு கொண்டு வரணுங்கிற கொண்டு நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வெளியில் அமௌண்ட்டு கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நீடுமே கிடையாது. ஜஸ்ட் யூடியூப் சேனலில் பார்த்தாவே போதும். அதை பார்த்தே நம்மளுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நிறைய சேனலை பார்த்து நம்ம நிறைய ஐடியா கிடைக்கும். அண்ட் ஓன் க்ரியேட்டிவ் வச்சும் நீங்கள் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.